Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum number 7. Find the general solution of the differential equation dy by dx minus y which is equal to cos x. Given எடுத்து clear எழுதிக்கலாம். என்னது dy by dx minus y which is equal to cos x. Okay va? இந்த differential equation எந்த ஃபார்ம்ல இருக்கு சொல்லுங்க? This differential equation is of the form dy by dx plus py which is equal to q. So இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு இல்லையா? dy by dx plus py which is equal to q அந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. சரியா? where இங்க பாருங்க, இங்க p இருக்கிறதுக்கு பதிலா இங்க என்ன இருக்கு? -1 இருக்கு. இங்க முன்னாடி எதுமே இல்லனா என்ன இருக்குது அர்த்தம்? 1 இருக்குது அர்த்தம். So -1 இருக்கு and q இருக்கிறதுக்கு பதிலா என்ன இருக்கு நமக்கு? cos x இருக்கு. ஓகேவா? புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. சரியா? டு ஃபைண்ட் என்னது ஜெனரல் சொல்யூஷன் தான் நம்மள கேட்டிருக்காங்க. சரியா? இங்க பாருங்க, இந்த ஃபார்ம் dy by dx plus py which is equal to q இந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்திருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தா நமக்கு ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இப்போ நம்ம எழுத போறோம். சரியா? என்ன ஃபார்முலா சொல்லுங்க? y into integrating factor if which is equal to integral q into integrating factor dx plus c. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதுக்கு இந்த டைப்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த டைப்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இதுதான் ஃபார்முலா. y into integrating factor which is equal to integral q into integrating factor dx plus c. இதில் நான் சொல்லிட்டேன் q அப்படின்றது என்னது? இங்கே நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் cos x, இங்கே இருக்கதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம qன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே என்ன இருந்துச்சு? cos x இருந்துச்சு. அதே மாதிரி yக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? pன்னு சொல்லுவோம். நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நமக்கு -1 இருக்குது. ஓகேவா? கிளியரா? அடுத்து ifன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ifன்றது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா e பவர் இன்டகிரல் pdx. இது தனி ஃபார்முலா. சரியா? e பவர் இன்டகிரல் pdx தான் இந்த ஃபார்முக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? if which is equal to e பவர் இன்டகிரல் pdx. p வந்து -1, ஸோ -1 into dx. ஓகேவா? which is equal to இந்த மைனஸ் இன்டகிரலுக்கு வெளில நம்ம எடுத்துடலாம். ஸோ இன்டகிரல் 1 into dx dx. ஓகேவா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral dx which is equal to x plus c. கரெக்டாப்பா? அப்போது which is equal to e பவர் என்ன வந்துடும் நமக்கு? -xன்னு கிடச்சோம். சரியா? ப்ளஸ் c வந்து இங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் which is equal to e power -x அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. சரியாப்பா? ஓகே, நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? y into integrating factor. integrating factor எனக்கு என்னது? e power -x which is equal to integral q into integrating factor. q என்னது? q வந்து எனக்கு cos x. ஓகேவா? இந்த ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் e power -x அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ y into e power -x is equal to integral q-க்கு பதிலாக cos x போட போகிறோம் into e power -x dx plus c. ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ண இப்போ cos x into integrating factor e power -x dx plus c. ஓகேவா? நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம் நம்ம? இன்டகிரல் e power -x into cos x dx plus c எப்படி எழுதிடலாம் இல்லையா? ஓகேவா? இப்போது இதை பாருங்கள் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது. இதை udv அந்த மெத்தடில் இருக்கா? இன்டகிரல் udv. ஸோ வந்து நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா?
இப்போ இதில் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இது வந்து நம்ம I அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? இப்போ யூஸிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா, using the integration by parts formula என்ன சொல்லுங்க? integral u dv which is equal to என்னது uv minus integral v du. ஓகேவா? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் ஃபஸ்ட் நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம்? யூவை தானே சூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து எது u சொல்லுங்கள்? லைட் அக்ரானிம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? யூவை சூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதில் எது u? ஃபஸ்ட்டு இதில் லாகர்தமிக் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் இருக்கான்னு பார்க்குறோம், அதுவும் இல்லை. தென் அல்ஜீப்ரிக் இருக்கான்னு பார்க்குறோம், இருக்கா? இல்லை. தென் டிக்னாமெட்ரிக் இருக்கான்னு பார்க்குறோம், இருக்கா? இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த காஸ் எக்ஸ் தான் எனக்கு யார்? u. ரிமைனிங் இருக்கவங்க யார்? அப்போது dv. ரிமைனிங் யார் இருக்கா? e power minus x into dx இருக்காங்க. ஓகேவா? இவங்க தான் யார்? dv. ஓகேவாப்பா? யூவை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்? அப்படியே எல்லாத்தையும் dv அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? கிளியரா? இந்த லைட் அக்ரானிமாக மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லாகர்தமிக் இருக்கான்னு செக் பண்ணணும், அது இல்லை. தென் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் இருக்கான்னு பார்க்குறோம், அதுவும் இல்லை. தென் அல்ஜீப்ரிக் இருக்குதான்னு பார்க்குறோம், அதுவும் இல்லை. டிக்னாமெட்ரிக் இருக்குதான்னு பார்க்குறோம், இருக்குது. ஸோ அதை தான் யூன்னு எடுத்துக்கிறோம். மிச்சம் இருக்கிறது அப்படியே நம்ம dv அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே. u which is equal to cos x, dv which is equal to என்னது? e power minus x dx. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை நாம் இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ u அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன கிடைக்கும்? du by dx கிடைக்கும் இல்லையா? which is equal to ஃபார்முலா சொல்லுங்கள். we know that d by dx of cos x which is equal to என்னது? minus sin x. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும்? minus sin x அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இன்டகிரல் dv which is equal to இன்டகிரல் e power minus x dx. இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral dx which is equal to x plus c and integral e power x dx which is equal to என்னது? e power x plus c. ஓகேவாப்பா? ஃபார்முலா கரெக்டா? தென் இங்கே du which is equal to நமக்கு minus sin x into dx அப்படின்னு கிடச்சிரும். சரியா? du வந்து minus sin x dx. இங்கே பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இன்டகிரேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அப்போது இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? v தான் வரும். இன்டகிரல் dxனால் xன்னு வரும், இன்டகிரல் dvனா என்ன வரும்? vன்னு வரும். which is equal to இன்டகிரல் e power minus x dx. ஸோ இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இன்டகிரேட் பண்ணால் எனக்கு e power xன்னு வரணும். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? அகெயின் இந்த மைனஸ் எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். சரியா? என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். சரியா? அப்போது மைனஸ் எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? d by dx of x which is equal to 1. சரியா? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 வரும். அதுக்கு முன்னாடி யார் இருக்கா? -1 இந்த எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க இல்லையா? அந்த -1 இங்கே டிஸ்டர்ப் பண்ணாமல் எழுதிக்கிட்டு தென் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அது எழுதணும். சரியா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு e power minus x by -1 which is equal to என்னது? minus e power minus x. இதுதான் என்னது? v. கிளியராக புரியுது அப்போ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? நமக்கு ஃபார்முலா படி யார் யார் வேணும் அப்படின்னா u வேணும். சரியா? அப்போ u வந்து cos x கிடச்சிட்டு, v வேணும். v வந்து என்னது? மைனஸ் e power minus xன்னு கிடச்சிச்சு. ஓகேவா? தென் எனக்கு du வேணும். ஓகேவா? என்னால் ஃபார்முலா என்னது? எனக்கு இன்டகிரல் u dv which is equal to uv minus integral v du. சரியா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். u யார் இங்கே? எனக்கு வந்து i which is equal to என்ன எடுத்திருக்கேன்? இன்டகிரல் u வந்து எனக்கு cos x, dv யார் எனக்கு? e power minus x dx. ஸோ இப்போ u என்னது? cos x. ஓகேவா?
இன்ட்டு வி வந்து என்னது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் அகெயின் நீங்கள் வியை தான் எழுதணும். அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஓகேவா. இன்ட்டு என்னது டியூ எங்கே இருக்குது மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மைனஸ் சைன் எக்ஸு டிஎக்ஸு ஓகேவா. புரியுதாப்பா கிளியரா. ஜஸ்ட்டு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். கிளியரா. ஓகே இப்போ சொல்லுங்கள் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் முன்னாடி வந்துடும் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம் இல்லையா. இங்கே பாருங்கள் இதுவும் இந்த மைனஸும் சேர்ந்து இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த சென்டரில் உள்ள மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இன்டகிரல் நமக்கு என்ன இருக்கும் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்கும் இல்லையா. இப்போ இதில் பாருங்கள் அகெயின் நம்ம என்ன யூஸ் பண்ணுற மாதிரி வருது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வருது. இதை நாம் I1 அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரியா. இப்போ பாருங்கள் I1 which is equal to integral e power minus x into sin x dx ஓகேவா. மறுபடியும் அதே லைட் அக்ரானியம் லாகரிதம் ஃபங்க்ஷன் இல்லை, இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் இல்லை, அல்ஜிப்ரிக்கும் இல்லை, தென் டிக்னாமெட்ரிக் இருக்கான்னு பார்க்குறோம். இருக்குது. ஸோ இந்த டிக்னாமெட்ரிக்கை தான் நம்ம என்ன எடுப்போம் யூன்னு எடுத்துருவோம் சரியா. the rest becomes dv ஓகேவா. இப்போ இவங்க யார் எனக்கு dv ஓகேவாப்பா. இப்போ அதே மாதிரி தான் u which is equal to என்ன எழுதிப்போம் நம்ம sin xன்னு எழுதிப்போம். and dv which is equal to e power minus x dxன்னு எழுதிப்போம் சரியா. ஓகே இதில் பாருங்கள் இதை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்டகிரேட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ இன்டகிரல் dv which is equal to உங்களுக்கு இன்டகிரல் e power minus x dx ஆல்ரெடி நம்ம இதை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. என்ன ஆன்சர் வந்திருக்கு v which is equal to மைனஸ் e power minus xன்னு வந்திருக்கு இல்லையா. அதை டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம் சரியா. v which is equal to minus e power minus x ஓகேவா. இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் u which is equal to sin x இருக்குது. இது என்ன பண்ணணும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது எனக்கு du by dxன்னு வரும் இல்லையா. which is equal to இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். we know that d by dx of sin x which is equal to என்னது cos x இல்லையா. அப்போ எனக்கு இங்கே cos x கிடச்சிரும். இதிலிருந்து du which is equal to cos x dx ஓகேவாப்பா. அப்போ பாருங்கள் u வந்து sin x du வந்து cos x dx v வந்து என்னது மைனஸ் e power மைனஸ் எக்ஸ். இது மூணு தான் எனக்கு என்ன தேவைப்படும் இன்டகிரல் பை பார்ட்ஸில் தேவைப்படும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம் இன்டகிரல் பை பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் சரியா. இப்போ ஃபார்முலா என்னது இன்டகிரல் u dv which is equal to என்னது uv மைனஸ் இன்டகிரல் v du சரியா. இப்போ இது வந்து நம்ம I1ன்னு எடுத்திருக்கோம். I1 என்னது நமக்கு இன்டகிரல் sin x இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் கரெக்டாக. இது u இது dv. இப்போ சொல்லுங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதில் uv u யார் sin x. ஸோ sin x இன்ட்டு v மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் மறுபடியும் இந்த v எழுதணும். அப்போ மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு du du வந்து என்னது cos x dx ஓகேவாப்பா. சப்ஸ்டியூட் பண்ணது புரியுதா. ஓகே இப்போ சிம்பிளி பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துடலாம் sin x e பவர் மைனஸ் எக்ஸ்னு வந்துடும் இல்லையா. இங்கே பாருங்கள் இதுலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் முன்னாடி வந்துச்சுன்னா இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு ஆட் ஆகிடும் சரியா. ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். இன்டகிரல் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதலாம் காஸ் எக்ஸை முன்னாடி எழுதிக்கலாம் இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஓகேவா. மறுபடியும் நமக்கு அந்த ஐயே கிடச்சிருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இன்டகிரேட் பண்ணுவோம் இல்லையா இன்டகிரல் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுவே வருது பாருங்கள். இந்த ஐயே என்ன ஆயிடுச்சு நமக்கு மறுபடியும் வந்திருக்கு சரியா. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணலாம் இன்டகிரல் காஸ் எக்ஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக ஐ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சரியாப்பா. ஓ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் sin x e power minus x plus I
ஓகேவா? இது வந்து எனக்கு I1. ஸோ இதை கொண்டு போய் நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஐயில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஐக்கு வந்து என்ன ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சோ அதில் தான் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? இதுதான் என்னது நமக்கு ஐக்கு கிடைச்ச ஆன்சர். சரியா? அதில் I1 எடுத்துக்கிட்டு தான் மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணணும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் I1. ஸோ அந்த I1 கொண்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணணும், இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? அப்போ I which is equal to minus e power minus x cos x minus இப்போ கண்டுபிடிச்ச I1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். கிளியராக புரியுதாப்பா? சப்ஸ்டியூட் I1 வேல்யூ இன் I. ஓகேவா? implies I which is equal to minus e power minus x cos x minus I1. இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிது. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், I1க்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் e power minus x இன்ட்டு cos x மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் sin x e power minus x ப்ளஸ் இன்டக்ரல், சாரிப்பா இதான் நம்ம என்ன எழுதிட்டோம், ஐன்னு எழுதிட்டோம் இல்லையா, இதை ஐன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதனால் இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எழுதுகிறோன்னா இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இதில் டேர்ம்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த மைனஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகும், சைன்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ப்ராக்கெட் இல்லாமல் எழுதிட்டிங்கன்னா தப்பாயிரும். சரியா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் e power minus x இன்ட்டு cos x. இந்த மைனஸும் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் e power minus x இன்ட்டு sin xன்னு வந்துடும் இல்லையா? இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் சேர்ந்து என்ன ஆகிடும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் I அப்படின்னு வந்துடும். சரியா? இங்கே முன்னாடி இருக்கிறதும் என்ன தான், I தான். ஞாபகம் வச்சுங்க. இப்போது இந்த மைனஸ் ஐயை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு ப்ளஸ் I ஆகும். ஸோ I ப்ளஸ் I எனக்கு 2I அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், இங்கே மைனஸ் ஐயா இருந்துச்சு. ஸோ இந்த சைடில் வரும்போது ப்ளஸ் I ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, 2I which is equal to minus e power minus x cos x plus e power minus x into sin x அப்படின்னு கிடச்சிச்சு. தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2I which is equal to இது ரெண்டுத்தில் எதுலையுமே மைனஸ் e power e power minus xை நம்ம வந்து காமனாக வெளில எடுக்கலாம். சரியா? அப்போது e power minus xை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிப்போம் இல்லையா? இது மிச்சம் என்ன இருக்கும், மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கும். இதில் ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்கும். ஸோ சைன் எக்ஸ் தான் ப்ளஸில் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். சைன் எக்ஸு காஸ் எக்ஸ் டேர்ம் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் காஸ் எக்ஸை செகண்டாக எழுதிக்கலாம். சரியாப்பா? இது வந்து 2I. இப்போ I எனக்கு என்ன வரும், இப்போ I which is equal to e power minus x into sin x minus cos x by 2. ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக புரியுதா? இப்போ I அப்படின்றது என்னன்னு நீங்கள் யோசிக்கணும். I என்னது, இதில் பாருங்கள், y into e power minus x which is equal to இன்டெக்ரலில் இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐன்னு எடுத்திருக்கோம். சரியா? அப்போது y into e power minus x which is equal to I plus c அப்படின்றதான் நமக்கு ஈக்குவேஷன். சரியா? y into e power minus x which is equal to I plus c. ஓகேவா? அந்த ப்ளஸ் சியை மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் தான் இப்போ கண்டுபிடிச்ச ஐயோட வேல்யூவை நம்ம கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? நீங்கள் எல்லாத்தையுமே ஈக்குவேஷன் போட்டு 1 2 3ன்னு நீங்கள் வந்து நேம் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டஃப்பாக இல்லாமல் இருக்கும். சரியா? நம்ம ஃபஸ்ட்டே ஈக்குவேஷன் 1 2 3ன்னு நம்ம கொடுத்துருக்கணும் நேமு. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நேம் கொடுத்துங்க. ஈக்குவேஷனுக்கு 1 2 3 நேம் கொடுத்துங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. சரியா? y into e power minus x which is equal to I plus c. ஓகேவா? Substitute I value in y e power minus x which is equal to I plus c. ஓகேவா? இப்போ இதில் ஐயோட வேல்யூ என்னது, e power minus x into sin x minus cos x by 2 plus c. இது வந்து y into e power minus x. இப்போ இந்த e power minus x வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்து எப்படி வரும், பையில் வரும். சரியா? டினாமினேட்டருக்கு வரும்.
அப்போது y which is equal to இந்த e power minus x இந்த செல்ல வந்தால் டிவைடில் வரும். இப்போ e power minus x into sin x minus cos x by e power minus x into 2 இப்படி வந்துடும். சரியா? ப்ளஸ் இந்த சிக்கும் இங்கே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு டேர்முக்குமே e power minus x எப்படி வரணும், பையில் தான் வரணும். இதுக்கு மட்டும் வந்துட்டு இதுக்கு போடாமல் விட்டுறாதீங்க. இந்த சிக்கும் பை என்ன வரும், e power minus x வரும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா e power minus x e power minus x கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு y which is equal to sin x minus cos x by 2. இந்த e power minus x மேலே வரும்போது எப்படி வரும், e power x வந்துடும் இல்லையா. அப்போ ப்ளஸ் c into e power x. இதுதான் நமக்கு என்னது ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கிளியராக புரியுதாப்பா? இது லென்த்தாக போகுதுன்னு கஷ்டம்னு நினச்சிடாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்ஸு. சரியா? அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸும் கூட. சரியா? போர்டு எக்ஸாமில் இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். விச் இஸ் தி ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுதாப்பா? புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?